கரூர்ல நம்ம அப்பா நடத்தின மாநாட பத்தி உங்க எல்லாருக்குமே தெரியும். அந்த மாநாட பத்தி, அந்த மீட்டிங்கை பத்தி சோசியல் மீடியாவும் பேசல, சொந்த மீடியாவும் பேசல. இதனால வழக்கம் போல ஆளுங்களை எப்படி காசை கூட்டு வராங்களோ அதே போல ப்ரொமோஷன் பண்றதுக்கு இன்ஃபுளுசர்ஸ் கிட்ட காசை கொடுத்து அதை பத்தி பேச வச்சிருக்காங்க. ஒட்டுமொத்தமா எல்லாருமே ஒரே டைலாக், சேம் டைலாக் தான். அதை பார்க்கும்போது ஏன்டா ஸ்கிரிப்டாவது மாத்தி பண்ணக்கூடாதா, சொந்த முயற்சியாவது வீடியோ பண்ற கூடாதான் கேட்கிற அளவுக்கு எல்லாரும் சேம் ஸ்கிரிப்ட், சேம் கேப்ஷன் போட்டு வீடியோ போட்டிருக்காங்க. அது அப்பட்டமா தெரியுது பார்த்தாலே. ஏய் என்ன இலவிடாது. நம்ம கரூர்ல தரமான சம்பவம் நடந்துருக்கு. என்னன்னு கேக்குறீங்களா? 1 லட்சம் சார்ஜ் போட்டு கிரவுண்டுக்கு வெளிய 1 லட்சம் பேர் தமிழ்நாட்டுல தலைமை விட மாட்டோம். இந்த கரூர் மண்டலத்துல நம்ம பிள்ளை வந்து நாங்க உடக்க சொல்லுவோம். ஐயோ இப்படி ஒரு விழாவா? நானே ஆடி போயிட்டேங்க. கரூர் மண்டலத்துல நம்ம பிள்ளை வந்து நாங்க கரூர்ல ஒரு பயங்கரமான ஒரு சம்பவம் நடந்துருக்கு. 1 லட்சம் ஷேர் போட்டு 1.5 லட்சத்துக்கு மேல கரூர்ல ஒரு தரமான சம்பவம் நடந்துருக்கு. அது என்ன நினைக்கிறீங்க? 1 லட்சம் சேர் போட்டு கூட மக்களுக்கு நிக்க கூட இடம் இல்லாம 1 லட்சம் பேர் வெளியே வெயிட் பண்ணி நாங்க வந்து கரூர்ல ஒரு தரமான சம்பவம் நடந்திருக்கு. மக்களே, நம்ம கரூர்ல ஒரு தரமான சம்பவம் நடந்துருக்கு. என்ன 75 ஆண்டுகளா கரூர்ல நேத்து திமுகவோட 30 விழா நடந்திருக்கு. பிரம்மாண்டமா ஐயோ இப்படி ஒரு விழாவா? நீங்க போ ஊசி போட்டு கொண்டு கடலில் போட்டணும். இவங்க இந்த பூமிக்கு தேவையில்லாத எக்ஸ்ட்ரா வெயிட். இவங்களை பத்தி நம்ம சொல்லவே வேணாம். காசு கிடைச்சா எதையுமே ப்ரொமோஷன் பண்ணுவாங்க, எந்த அசிங்கத்தையும் ப்ரொமோஷன் பண்ணுவாங்க, எதையுமே ப்ரொமோஷன் பண்ணுவாங்க. சொன்னாலே புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். டேய் எப்படா உன்னால நிம்மதியா சோறு திங்க முடியுது? அப்படிப்பட்டவங்க கிட்ட காசு கொடுத்து ஒரே விஷயத்த ஒப்பிக்க சொன்னாக்கா எல்லாரும் ஒப்பிக்க தான் செய்வாங்க. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, நம்ம மக்கள்லாம் அவங்கள போட்டு போல பொழுதுட்டு இருக்காங்க, அன்ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்களா. அதை பார்த்துட்டு ஒருத்தர் பயந்து போய் வீடியோ டெலிட் பண்ணிட்டாரு. கரூர்ல நடந்த ஒரு முப்பெரும் விழாக்காக ஒரு வீடியோ போட்டிருந்தேன். போட்டோம்னா கீழே வந்துட்டு நிறைய என்னோட ஃபாலோவர்ஸ் வந்து டிவிகே அப்படின்ட்டுலாம் கமெண்ட் பண்ணாங்க. ஆக்சுவலா வந்துட்டு அந்த கரூர்ல நடந்த விஷயத்த ரீச் பண்ணணும்ன்றதுக்காக அவங்க எனக்கு பே பண்ணாங்க. அதனாலதான் நான் அந்த வீடியோ போட்டேன். எனக்கு பே பண்ணாங்க, அதனாலதான் நான் அந்த வீடியோ போட்டேன். என்ன எழவியாது. காசுக்கு கூட்டின கூட்டம் போய் காசுக்கு பேச வைக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. காசு கொடுத்தா எதையுமே பண்ணலாம், என்ன வேணா பண்ணலாம். அதாவது அவங்களை ஃபாலோ பண்றவங்களுக்கு நல்லதையும் கொடுப்போம், கெட்டதையும் கொடுப்போம், வாரி வாரி கொடுப்போம் நினைக்கக்கூடிய ஒரு நல்லவர்களா இருக்கிற வரைக்கும் நம்ம நல்லா இருப்போம். மனுஷனாடா நீங்க எல்லாம்? ஐயோ தளபதியை ரசிக்கக்கூடியவன், நாளைக்கு தமிழ்நாடு மாற்றம் அடையக்கூடிய நினைக்கிற ஒருத்தவன் இந்த மாதிரி தவறு பண்ணவே மாட்டான். தன்னை ஃபாலோ பண்றவங்களுக்கு நல்ல விஷயத்த கொடுக்கணும். சோ அதான் நம்மளோட கடமை. அப்படின்னும் போது இந்த மாதிரி எல்லாம் வந்து பண்றவங்க நினைச்சா எனக்கு என்ன சொல்றதே தெரியல. சோ ஃபைனலா ஒண்ணு சொல்லிக்கிறேன். இந்த வேல் இருக்கு பாத்தீங்களா, அது இப்ப தளபதி கையில இருக்குது. அப்படின்னும் போது தமிழக மக்கள் எப்பவுமே அவர் கையில இருப்பாங்க. என்ன ஒரு விஷயம், பணம் கொடுத்து கூட்டின கூட்டம் கிடையாது, பணம் கொடுத்து பேச வைக்கிறதும் கிடையாது. அது தாவைக்காவா இருக்கும், என்டிகேவா பண்றது கிடையாது எனக்கு தெரிஞ்சு. அப்படின்னும் போது இவங்க காலங்காலமா அந்த பணத்தை வச்சு எதையுமே பண்ணலாம் நினைக்கக்கூடிய ஒருத்தவங்க சோசியல் மீடியால இருக்கவங்களை பேச வைக்க முடியுமே தவிர அதை பாக்குறவங்களை வாங்கவும் முடியாது. அவங்க மனசுல இருக்க வலியும் வேதனையும் அவங்களோட மாற்றத்தையும் மாற்றவும் முடியாது. அந்த விஷயம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பேசுறவங்கள நம்பாதீங்க. இவங்கலாம் வந்து எப்போ ஒருத்தவங்க காசு வாங்கி ஒரே விஷயத்தை எல்லாரும் காப்பி பண்ணி பேச ஆரம்பிச்சாங்களோ அப்படியே தெரிஞ்சு போச்சு இது எந்த லெவலுக்கு போயிட்டு இருக்கு. அப்படி நீங்க யாராச்சும் பாத்தீங்கன்னா அடுத்து என்ன பண்ண உங்களுக்கே தெரியும். அப்படி என்ன பண்ண நினைக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. அப்படி ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிட்டு வீடியோ ஃபாலோ பண்ணுங்க.